நீங்கள் யூஜி பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டா? உங்கள் ஸ்டடீஸ்க்கு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணணுமா? இனிமேல் பேங்காக ஏறி இறங்க வேண்டிய வேலை இல்லை, க்யூவில் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் வீட்டிலேருந்தே 3 ஸ்டெப்பில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் லோனை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இனிமேல் பேங்க் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்ற முழு விவரமும் இதில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரதான் மந்திரி வித்யா லக்ஷ்மி காரியக்ரம் அப்படின்ற ஒரு போர்ட்டலில் கல்வி கடன் பெற விருப்பப்படுற எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். தகுதியான மாணவர்களுக்கு பேங்க் மூலயமா கல்வி கடன் அளிக்கப்படும். ஸோ இந்த போர்ட்டல் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய நிதியமைச்சகம், கல்வி அமைச்சகம் மற்றும் இந்திய வங்கிகள் குழுமம், இந்த 3 பேர் சேர்ந்து தான் இந்த போர்ட்டலை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போய்ட்டு உங்களோட எஜுகேஷனில் அப்ளை பண்ணலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும். ஸோ அந்த போர்ட்டலோட அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன், www.vidyalakshmi.co.in. அதுக்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா அதோடைய ஹோம் பேஜ் எப்படி இருக்கும், அதில் அப்ளை நவ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டூடெண்ட் லாகினை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் போகும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற பாப்அப் பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா கிளிக் ஹியர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய லோன் ஸ்டேட்டஸ் காமிக்கும். நீங்கள் இது வரைக்கும் எந்த லோனுமே அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக லோன் ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல அப்ளை நவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் இந்த மாதிரி டிஸ்பிளே உங்களுக்கு வரும். இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுன்ற ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அடுத்து உங்களுடைய ப்ரெசன்ட் பேங்கர் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் வாங்க விருப்பப்படுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி பிரான்ச் நேம் எல்லாம் கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில், இப்போதைக்கு நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும், அதை நீங்கள் காலேஜ்லேருந்து வாங்கணும். ஸோ கோர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் மொத்தமாக ஒரு 4 வருஷம் படிக்கிறீங்க, ஒரு பிஇ படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் மொத்தமாக எக்ஸ்பெண்டிச்சர் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. இது நீங்கள் காலேஜில் அப்ளை பண்ணி வாங்கணும். அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கான ப்ரூஃப், அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா ஸ்டடி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். இது ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா இமேஜுமே 2 MB சைஸ்க்குள்ளார தான் இருக்கணும். அது ஜேபிஜியாக இருக்கலாம், இல்லை பிஎன்ஜி பிடிஎஃப் இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு யூஜி ஜாயின் பண்ணுறீங்கன்னா +2 மார்க் ஷீட் வேணும், ஸ்டடி சர்டிஃபிகேட், நீங்கள் அட்மிஷன் ஆனதுக்கான ப்ரூஃப் வேணும், ஷெடியூல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கோர்ஸ், 4 வருஷம் நீங்கள் படிக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகுன்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், உங்கள் இன்ஸ்டியூஷன் ஹெட்டோடைய சைனோட இருக்கணும், ப்ரூஃப் ஆஃப் இன்கம், அடுத்தது உங்களுடைய வருமான சான்றிதழ் இருக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய அப்பாவோடது இல்லை உங்களுடைய பாதுகாவலருடைய இன்கம் சர்டிஃபிகேட், அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் டோட்டலாக இருக்குன்றதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ ஆப்ஷனலாக ஒரு 3 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சேலரி சர்டிஃபிகேட், அடுத்தது ஐடி ரிட்டர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் ஸ்லிப், அடுத்தது உங்கள்கிட்ட நிலம் இருந்துச்சுன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ், இது 3 நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அடுத்தது நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு நம்பர் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அவங்களே உங்களோட போர்ட்டலில் ஷெட்யூல்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கோர்ஸ் சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ செலவாகுன்றதை டோட்டலாக மென்ஷன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வாங்கியிருக்கணும். 4 வருஷத்துக்குமே நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் கோர்ஸ் படிக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்து வாங்கியிருக்கணும் ஒரே சர்டிஃபிகேட்டில். அதை நீங்கள் ஸ்பெசிஃபைடு காலமில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் தனித்தனியாக. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், எந்தெந்த பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு. சந்தேகமே வேண்டாம், இந்தியாவில் இருக்கிற மேஜர் லீடிங் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்க. 39 பேங்க்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளார. ஸோ உங்களோட இந்தியன் பேங்க், ஐஓபி பேங்க், பிஎன்பி, பிஓபி, ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் கூட இருக்குது. கேவிபி கூட அதில் இருக்குது, கனரா பேங்க் எல்லாமே. இந்த அடுத்து லோன் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 130 லோன் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ப்ரிஃபர்டானதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா உங்களுடைய வேலிட் ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுடைய பேங்க் உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் உங்களுடைய லோன் ஸ்கீம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான எலிஜிபிலிட்டி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய இமெயில்ஸை பீரியாடிக்கலாக செக் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய வித்யாலக்ஷ்மி போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணியும் செக் பண்ணலாம். உங்களுடைய லோன் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பேங்க்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ண 15 டேஸ்க்குள்ளார அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய லோனை அவங்க லோன் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மூலமா நீங்கள் நார்மலாக பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணுறதை விட ரொம்ப சீக்கிரமாகவே லோனை பெற முடியும். அடுத்தது நீங்கள் நேரில் போய் லோன் வாங்க முடியாது. இனிமேல் நீங்கள் ஆன்லைனில் இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணி மட்டும்தான் லோன் வாங்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.